வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் கிச்சன். நம்ம இன்றைக்கி மாங்காயை வச்சு துவையல் செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தயிர் சாதத்துக்கு கஞ்சிக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும். எப்படி செய்யுதுன்னு பார்க்க. இப்போ மாங்காய் துவையலுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு எடுத்திருக்கேன். உளுந்தம்பருப்பு வந்து கருப்பு உளுந்து உடம்புக்கு நல்லதுன்னு நான் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் எப்போவும் சேர்க்குற உளுந்தம்பருப்பையே 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. மல்லி 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஜீரகம் 1/2 டீஸ்பூன். பச்சை மிளகாய் 4 மிளகாய், வரமிளகாய் 3, இஞ்சி கொஞ்சம், கறிவேப்பிலை கொஞ்சம், வெங்காயம் பெரிய வெங்காயம் வந்து இந்த சைஸில் 1 வெங்காயம், தேங்காய் பூ வந்து 4லேருந்து ஒரு 6 டேபிள் ஸ்பூனுக்குள்ளே எடுத்துக்கோங்க. உங்களுடைய மாங்காயோடைய புளிப்பு சுவைக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் எடுக்கணும். மாங்காய் வந்து 1 மாங்காய் இந்த மாதிரி கொஞ்சம் அரைப்பழமாக இருக்கிற மாதிரி, அதாவது பழுக்கிற ஸ்டேஜில் இருக்கக்கூடிய மாங்காய், ரொம்ப புளிக்கக்கூடாது, அந்த மாதிரி எடுத்திருக்கேன். ரொம்ப புளிப்பு மாங்காயாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் வெல்லம் அதிகமாக சேர்த்துக்கணும். நான் வந்து வெல்லம் ரொம்ப கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன். வெல்லம் வந்து உங்களுக்கு மாங்காய் வந்து ரொம்ப புளிப்பு இல்லைன்னா நீங்கள் சேர்க்க தேவையில்லை. பெருங்காயம் கொஞ்சம், உப்பு தேவையான அளவுக்கு. இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நல்லெண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கேன். மாங்காய் துவையலுக்கு நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும். உளுந்தம்பருப்பு, ஜீரகம், மல்லி, பெருங்காயம் கொஞ்சம், வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகாய், வரமிளகாய். நல்லா கலர் மாறட்டும். கருப்பு வந்து எல்லாருக்குமே ரொம்ப நல்லது, குறிப்பாக பெண் குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லது. இப்போ தேங்காய் பூ, போதும். தேங்காய் பூ ரொம்ப வதங்கணுங்கிற அவசியம் இல்லை. இது வெல்லம் வந்து உங்களுக்கு மாங்காய் உங்களுக்கு புளிக்கலைன்னா நீங்கள் போட தேவையில்லை. நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். புளிப்பு உரைப்பு இருக்கும்போது கொஞ்சம் வெல்லம் சேர்த்திங்கன்னா அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருவோம். இதை அரைச்சிடலாம். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது. இது வந்து தயிர் சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும். தயிர் சாதத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி கஞ்சிக்கு நல்லாயிருக்கும். டயட்டில் இருக்கிறவங்களுக்கு கொள்ளு கஞ்சி நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். அந்த கொள்ளு கஞ்சிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். டயட்டில் இருக்கிறவங்க தேங்காயை வந்து வதக்காமல் அப்படி சேர்த்துக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றியிருக்கேன். உளுந்தம்பருப்பு 1/2 டீஸ்பூன், கடுகு 1/4 டீஸ்பூன், 1 மிளகாய், கறிவேப்பிலை, மாங்காய் துவையல் ரெடி. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.